சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் விண்ணப்பித்தவர்களுக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் பணம் வழங்கப்படும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு தீபாவளிக்கு முன்பாக அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் கடந்த 1 மாத காலமாக விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விரைவில் விண்ணப்பித்தவர்களுக்கான முதல் பட்டியல் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகிறது. தீபாவளி பரிசாக இவர்களுக்கு அக்டோபர் 15ஆம் தேதி முதல் கட்டமாக பணம் அனுப்பப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் நிறைவடைகிறது. எனவே முதல் நாளில் அல்லது முகாம் தொடங்கிய முதல் வாரத்தில் விண்ணப்பித்தவர்கள் ஆகஸ்ட் 28 முதல் பதில்களை பெற வேண்டும். ஆனால் இவர்களுக்கான பதில்கள் அனுப்பப்படவில்லை. எனவே இவர்கள் பெரும்பாலும் அக்டோபர் மாதம் தீபாவளிக்கு முன்பாக பதில்களாய் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை www.kmut.tn.government.in என்ற இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதே சமயம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளிகள் மற்றும் இதற்கு தகுதியற்றவர்கள் குறித்த தகவல்கள் இந்த தகவலானது சமீபத்தில் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம்களில் சுமார் 25 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இவற்றில் மகளிர் உரிமை தொகை திட்டமானது நிதி உதவி கோரி 15 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். அந்த வகையில் பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் ஒரு நாள் பயணமாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை புரிந்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ள அரசு நிகழ்ச்சியில் மற்றும் திமுக கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அதன் ஒரு பகுதியில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று 17 துறைகளைச் சேர்ந்த 4997 பயனாளிகளுக்கு ரூபாய் 253 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அந்த வகையில் இந்த விழாவில் 3846 பயனாளிகளுக்கு வீடு மனை பட்டா வழங்கப்பட்டதோடு புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களும் திறந்து வைக்கப்பட்டன. மேலும் புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டப்பட்டது. விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒன்றிய பாஜக அரசின்
அடக்குமுறை. அதிமுகவின் அடையாளம் அடிமைத்தனம். ஆனால் திமுக அரசுதான் சமூக நீதிக்கான அரசு என்று குறிப்பிட்டார். திமுக அரசின் முக்கிய திட்டங்களான மகளிர் உரிமைத் தொகை திட்டம், மகள் செல்வம் திட்டம் மற்றும் காலை உணவு திட்டம் ஆகியவற்றின் சாதனைகள் அவர் பட்டியலிட்டார். இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தால் 1,15,00,000 பெண்கள் பயன்பெறுவதாகவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 1,73,000 பெண்கள் இத்திட்டத்தில் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மனு அளித்த பெண்களுக்கு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டமானது விரைவில் அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வருகின்ற நாட்களில் உங்களுக்காக புதிய புதிய அப்டேட்ஸ்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்த செய்தி என்னவென்றால், இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு இருக்கட்டும். தீபாவளிக்கு முன்பாக வரப்போகும் ஒரு சூப்பரான அறிவிப்பு. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் 1.2 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் 3% உயர்வு விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கவுன்சில் கடந்த வாரம் பல ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை மேற்கொண்டது. அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்கியதுடன் வரி விதிப்பு பிரிவுகளையும் முழுமையாக மாற்றி அமைத்துள்ளது. செப்டம்பர் 22, 2025 முதல் இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அறிவிப்பானது பல பொருட்கள் 0 ஜிஎஸ்டி வரிக்கு கீழ் வந்துள்ளது. ஆனால் இதற்கு முன்பு 5% முதல் 12% வரிகள் விதிக்கப்பட்ட பொருட்களுக்கு இனி ஜிஎஸ்டி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. ஆகையால் இந்த காங்கிரஸ் கட்சியில் பல வருட கோரிக்கையை பாஜக நிறைவேற்றி உள்ளது. தீபாவளி பரிசாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. தீபாவளிக்கு முன்பாக இன்னொரு முக்கிய அறிவிப்பும் வெளியாக உள்ளது. வழக்கமாக தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வெளியிடப்படும் இந்த அறிவிப்பானது அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகலாம். இந்த உயர்வுக்கு பிறகு ஊழியர்களின் அகவிலைப்படி 55%லிருந்து 58% உயரும். இந்த அதிகரிப்பானது ஜூலை 2025 முதல் முன்தேதிக்கு அமலுக்கு வரும். மேலும் அக்டோபர் மாத ஊதியத்துடன் 3 மாத நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் ஒருவரின் அடிப்படை ஓய்வூதியம் 20,000 இருந்தால் சுமார் 600 அதிகரிக்கும். இந்த அதிகரிப்பு முழுமையாக சிபிஐ தரவுகளின் அடிப்படையிலானது. இதனால் 8வது ஊதியக்குழுவின் பணி வரையறைகளை இறுதி செய்ய வேண்டியுள்ளது. இது குழு அதன் பணியை தொடங்கியவுடன் ஒரு வழிகாட்டியாக செயல்படும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேக் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்.